ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 43. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதி சர்வா துருவனுக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியில் வந்த சகோதரிகள் மூவரும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களை கவனிக்க தவறியதால் அவர்களின் கணவர்களிடம் மாட்டிக்கொண்டார்கள். வர்ஷினியை தனியாக அழைத்து வந்த துருவனோ, ஏன் இப்படி பண்ணுற வரு? ஒத்துக்கிறேன், ஆதிக்கிட்ட சொன்னால் அவன் சேஃப்டி பற்றியெல்லாம் பேசுவான் தான். ஆனால் நான் அப்படி இல்லையே, அது உனக்கும் தெரியும் தானே. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு உனக்கு தோணலை? அது சரி, நீ தான் என்னை புருஷனாகவே ஏற்றுக்கலையே, அப்புறம் எப்படி சொல்லுவ என்று துருவன் கோபமாக கேட்டாலும் அவன் குரலில் இருந்த வலியை வர்ஷினியால் உணர முடிந்தது. அது அவளுக்கு ஏதோ போல் இருக்க அவனை பார்த்து வர்ஷினி பேச வந்தாள். ஆனால் அவனோ அதை கண்டு கொள்ளாமல் அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டிருந்தான். அதில் கடுப்பான வர்ஷினியோ அவனின் ஷர்ட் காலரை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவள் இடைவிடாது பேசிக்கொண்டிருந்த அவனின் இதழை சிறை செய்தாள். ஒரு நொடி அவளின் அந்த செயலில் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் துருவன். வர்ஷினி மற்றும் துருவன் இடையிலான முதல் இதழ் முத்தம், அதுவும் அவன் காதல் மனைவியே தருவது, அது என்ன அவனுக்கு கசக்கவா செய்யும்? அதில் தன் விழியை உயர்த்தி அவளின் விழி பார்க்க அவளோ இமை மூடி அவனை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். இங்கு வேதாவை பார்த்து முறைத்து கொண்டே நின்றிருந்த சர்வாவை பார்த்த வேதாவோ, அது சாரிங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, மித்ரா வர்ஷிலாம் கூப்பிட்டாங்களா, அதான் சும்மா ஜாலியாக வெளியே வந்தேன். மற்றபடி சத்தியமாக உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கலாம் இல்லைங்க என்று முகத்தை பாவமாக குழந்தை போல் வைத்து கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை வாங்க போங்க என்று பேசும் வேதாவை தான் வெளியில் முறைத்து கொண்டும் உள்ளுக்குள் சிறு சிரிப்புடனும் பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. பிறகு அவளை பார்த்தவன், வார்த்தைக்கு வார்த்தை வாங்க போங்கன்னு சொல்கிற, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்கில் வரும்போது இந்த மரியாதைலாம் எங்கே மேடம் போச்சு என்று கேட்டான். அதை கேட்ட வேதாவோ திரு திருவென்று முழித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அதை ரசித்தான் சர்வா. இருந்தும் முகத்தை விரைப்பாக வைத்து கொண்டு, என்னெல்லாம் பேசின நீ, அதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி என்று சொல்ல அவனை பயந்த விழிகளுடன் பார்த்த வேதாவோ மனதிற்குள், எவ்வளவோ பார்த்துட்ட வேதா, அப்படி என்ன பெருசாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறான் உன் புருஷன், எதுவாக இருந்தாலும் பார்த்துருவோம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இங்கு வேகமாக நடந்து கொண்டிருந்த ஆதி சட்டென்று நின்றுவிட அவன் பின்னாலேயே ஓடி வந்த மித்ரா அவனின் முதுகில் மோதி நின்று கீழே விழப்போனாள். அதை உணர்ந்த ஆதி திரும்பியவன் அவள் விழாதவாறு அவள் இடை வளைத்து பிடித்து கொண்டான். அவனை நிமிர்ந்து நின்று பார்த்த மித்ராவோ, சாரி தேவ், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அவளை அமைதியாக பார்த்த ஆதியோ, நான் உன்னை எதுவுமே சொல்லலையடி, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் அவளை விட்டு விட்டு திரும்பி நடக்க போக அவன் முன்னால் போய் சென்று அவனை வழிமறித்து நின்ற மித்ராவோ, நீயும் வா தேவ், அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல என்று கேட்க அவளின் விழியை பார்த்த ஆதிக்கோ அவள் விழியில் தெரிந்த தானும் அவளுடன் இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை புரிந்து கொண்டவன் அவளை பார்த்து, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதம்மோ, நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் திரும்ப போக அவனை பார்த்து முறைத்த மித்ராவோ, ப்ளீஸ் தேவ், எங்கள் கூட இருக்கலாம்ல என்று கேட்க, சரி, உன் கூட நானும் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் ஆதி. அதில் புரியாமல் குழப்பமாக அவனின் விழி பார்த்த மித்ராவிற்கு அவன் விழியில் தெரிந்த குறும்பை கண்ட
பின் ஏதோ புரிவது போல் இருக்க அவனை முறைத்து பார்த்தாள் மித்ரா. அவளை பார்த்து மென்மையாக சிரித்தவனோ, நீ கேட்குற மாதிரி நான் உன் கூட இருக்கணும்னா நான் கேட்கறது எனக்கு கிடைச்சாகணும், அப்பதான் நான் இருப்பேன் என்று அவன் சொல்ல, அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, இது என்ன பிஸ்னஸ் டீலாடா என்று கேட்டாள். இது பிஸ்னஸ் டீல் இல்லைதான், ஆனால் நான் பார்க்க பிஸ்னஸ் மேன், எனக்கு ப்ராஃபிட் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்ல, அதை கேட்டு அவனை மேலும் முறைத்த மித்ராவோ, சரி என்ன வேணும் உனக்கு என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டாள். அவளை அமைதியாக ஒரு நொடி பார்த்து கொண்டிருந்த ஆதியின் விரல்களோ மென்மையாக அவள் இதழை வருடியது. பின் மெல்லிய குரலில், எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா பொண்டாட்டி என்று அவன் கேட்க, வேகமாக அவனின் கையை தட்டிவிட்ட மித்ராவோ, கொன்று வேண்டாம் உன்னை, இது பப்ளிக் பிளேஸ் என்று சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டது எனக்கு வேணும், நீ கொடுத்தா உன் கூட நானும் வரேன், இல்லை நீ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல, அவனை பார்த்து முறைத்த மித்ராவோ சுற்றி முற்றி யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு நொடி பார்த்தவள், சரி கீழே குனி என்று சொன்னாள். ஆனால் முடியாது என்று இடவலமாக தலையசைத்த ஆதியோ அவளின் இடையை பிடித்து தன் உயரத்திற்கு தூக்கியிருந்தான். அவனை முத்தமிட சென்ற மித்ராவோ அவனின் விழியை பார்த்து தடுமாற, பின்பு அவனை பார்த்து கண்ணை மூடு தேவ் என்று சொன்னாள். அதெல்லாம் முடியாது, அப்படியே கிஸ் பண்ணு என்று ஆதி சொல்ல, கண்ணை மூடு தேவ், நீ இப்படி பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் சொல்ல, அதில் உள்ளுக்குள் சிரித்த ஆதியோ முடியாதுடி என்று சொன்னான். அதில் கடுப்பான மித்ராவோ தன் கை கொண்டு அவனின் விழியை மூடியவள் அவன் இதழை சிறை செய்தாள். சிறிது நேரம் அவன் இதழை முத்தமிட்டவள் விலக போக, அதை உணர்ந்த ஆதி அவளை தன்னுடன் சேர்த்து மேலும் இறுக்கியவன் அவள் இதழை வன்மையாக சிறை செய்தான். அவள் பாதியில் நிறுத்திய முத்தத்தை தொடர்ந்த ஆதியோ அவள் தன்னிடம் சொல்லாமல் வந்த கோவத்தை எல்லாம் சேர்த்து அவளின் இதழில் காட்டி கொண்டிருந்தான். பிறகு மித்ரா மூச்சுக்காக ஏங்கவும் தான் அவளை விட்ட ஆதி மெதுவாக தன்னிலிருந்து கீழே இறக்கியிருந்தான். மூச்சு வாங்கி கொண்டு முகம் சிவக்க நின்றிருந்த மித்ரா அவன் முகத்தை பார்க்க முடியாமல் அவன் மார்பில் தலை சாய்த்தாள். அவளின் தலையை மென்மையாக கோதி கொடுத்த ஆதியோ மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீ இப்படி இருந்தா கூட அப்புறம் நான் என் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவேண்டி என்று சொல்ல, அதில் திடுக்கிட்டு சுயநினைவு வந்த மித்ராவோ அவனை விட்டு வேகமாக விலகியவள் அவனை முறைத்து பார்த்தவள், ரொம்ப இம்சை பண்றதே என்று சொன்னாள். பிறகு அவன் கைப்பிடித்து நடக்க தொடங்கினாள் மித்ரா. இங்கு துருவனின் இதழிலிருந்து தன் இதழை பிரித்த வர்ஷினியோ அவன் விழி பார்த்து, நீ ஏண்டா இவ்வளோ டியூப் லைட்டாக இருக்க, உன்னை யார் டிசி குரூப்ஸ் சேர்மன் ஆக்குனது என்று கோபமாக கேட்டவள் அவனின் விழி பார்த்து, ஐ லவ் யூ துரு, ஐ லவ் யூ ஸோ மச் என்று சொன்ன வர்ஷினியோ அவன் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தவள். அவளின் வார்த்தையில் அதிர்ந்திருந்தவன் பிறகு தெளிந்து அவள் கைகளை பிடிக்க வர, ஆனால் அதற்குள் அங்கிருந்து ஓடியிருந்தாள் வர்ஷினி. இங்கு வேதா சர்வா நின்றிருந்த இடத்திற்கு ஆதி மித்ரா இருவரும் வந்தார்கள். மித்ராவை பார்த்த வேதா வேகமாக அவளிடம் சென்றவள், நீ ஓகே தானே பாப்பு என்று கேட்க, எனக்கு என்ன தர்ஷு, நான் நல்லா தானே இருக்கேன் என்று மித்ரா சொல்ல, அப்பொழுது வேகமாக ஓடி வந்தாள் வர்ஷினி. அவளை பார்த்த மித்ரா மற்றும் வேதா இருவரும், ஏன் இப்படி ஓடி வர என்று கேட்க, சும்மாதான், சரி வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம்ல என்று கூப்பிட, சரி என்று மற்ற இருவரும் தலையசைக்க மூவரும் கடல் அலைகளில் விளையாட சென்றார்கள். அவர்களை பார்த்தபடி அவர்கள் கணவர்கள் மூவரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரின் கண்களிலும் அவ்வளவு ரசனை இருந்தது.
ஆனால் அந்த ரசனையான பார்வை ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளின் மீதல்ல, அவர்களின் காதல் மனைவியின் மீது. இங்கு சகோதரிகள் மூவரும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் ஒன்றாக இருந்தாலே சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் ஆதி சர்வா துருவன் அவர்களை பின்தொடர்ந்ததை கூட அவர்கள் கவனிக்காமல் இருந்தார்கள். அப்படி இருக்கையில் இப்பொழுது அவர்களின் கணவர்கள் வேறு அவர்களுடன் இருக்கும் பொழுது வேறு எதை பற்றி அவர்கள் கவலைப்பட போகிறார்கள்? அதனால் அவர்களுக்கு டயர்டாகும் வரை ஜாலியாக அந்த கடல் அலைகளோடு விளையாடியவர்கள் பின்பு அமைதியாக சென்று அவரவர் கணவன்களின் அருகில் அமர்ந்து கொண்டார்கள். டயர்டாக வந்து அமர்ந்திருக்கும் அவர்கள் மூவரையும் பார்த்து சர்வாதான் முதலில் கேட்டான். என்னாச்சு, நல்லா விளையாடி முடிச்சாச்சா என்று அவன் கேட்க மூவரும் ஆமாம் என்று சிரித்து கொண்டே தலையசைத்தார்கள். ஆனால் இப்படி பீச்சில் விளையாடுறதுக்காக நடுராத்திரியில் செவரேறி குதிச்சு வந்த சிஸ்டர்ஸ் நீங்களாக தான் இருப்பீங்க என்று துருவன் சொல்ல அதற்கும் மூவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். அப்பொழுது மித்ராவிற்கு சட்டென்று நினைவு வர வேகமாக திரும்பி அவர்கள் மூவரையும் பார்த்தவள், அது சரி, நீங்கள் எப்படி எங்கள் பின்னாடி வந்தீங்க? நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க என்று கேட்டாள் மித்ரா. அதை கேட்ட பின் வர்ஷினி கூட துருவனை பார்த்தவள், ஆமாம், எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படி உன்னால் வர முடிஞ்சது என்று கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்த துருவனோ எல்லாம் ஆதியால தான் என்று சொன்னான். அதில் குழப்பமாக 3 பெண்களும் ஆதியை பார்க்க மித்ராவை ஒரு நொடி ஆதி முறைத்து பார்த்தான். அவனின் அந்த முறைப்பில் ஜர்கான மித்ராவிற்கு இந்த கேள்வியை கேட்காமலேயே இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஆனால் பதில் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த வேதாவோ, சொல்லுங்கண்ணா, நீங்க தான் காரணமா, எப்படி என்று ஆர்வமாக கேட்டாள். அவளை பார்த்த ஆதியோ பிறகு மித்ராவை பார்த்துவிட்டு சொல்ல தொடங்கினான். இங்கு மித்ரா ஆதியின் அணைப்பிலிருந்து விலகும் பொழுதே அவன் எழுந்து விட்டான். கண்களை திறக்க தான் நினைத்தான். ஆனால் அவள் எழுந்து செல்லாமல் அமைதியாக அவன் முகம் பார்த்து அமர்ந்திருப்பதை உணர்ந்தவன் என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்பதற்காக விழிமூடி படுத்திருந்தான். ஆனால் அவளோ எழுந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி செல்லவும் அதில் புரியாமல் விழித்தவன் அமைதியாக படுத்து கொண்டிருந்தான். ட்ரெஸ்ஸிங் ரூமிலிருந்து ப்ளூ ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட்டுடன் வெளியில் வந்த மித்ராவை பார்த்த ஆதிக்கு குழப்பமாக இருந்தது. இந்த நேரத்தில் எங்கே போறா இவ என்று மனதில் நினைத்தவன் அவள் தன் புறம் திரும்பவும் விழியை மூடிக்கொண்டான். ஒரு நொடி ஆதியை அமைதியாக பார்த்த மித்ரா அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். அவள் வெளியில் சென்று சிறிது நேரம் கழித்து தன் அறையிலிருந்து வெளியில் வந்து கீழே பார்த்தான் ஆதி. அப்பொழுதுதான் வர்ஷினி வேதாவை திட்டிக் கொண்டிருந்தாள். அந்த ஹாலில் எரிந்து கொண்டிருந்த மங்கிய லைட் வெளிச்சத்தில் மூவரும் ஒரே போல் ஆடை அணிந்திருப்பதை கவனித்தவனுக்கு அவர்கள் எங்கோ வெளியில் செல்ல போகிறார்கள் என்று புரிந்தது. அடுத்த நொடி அவனின் 2 சகோதரர்களுக்கும் அழைத்திருந்தான் ஆதி. ஆதியை அழைத்தவுடன் வெளியில் வந்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் ஆதியுடன் சேர்ந்து கொண்டு கீழே பார்க்க மூவரும் பேசி முடித்துவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிலிருந்து வெளியில் சென்றார்கள். அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கேட்பதற்காக மூவரும் கீழே வர, ஆனால் அவர்களோ வாசலிற்கு வந்தவர்கள் முன்வாசல் வழியாக செல்லாமல் பின்னால் செல்லவும் அதில் குழம்பிய மூவரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மூவரும் பின்வாசல் வழியாகவும் செல்லாமல் சுவரேறி குதிக்கவும் அதில் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனார்கள் மூவரும்.
அதுவும் அவ்வளவு பெரிய சுவரை அசால்ட்டாக ஏறி குதிக்கும் அவர்கள் மூவரையும் பார்த்த துருவன் மற்றும் சர்வாவிற்கு இவர்கள் ப்ரொஃபஷனல் திருடர்களுக்கே டஃப் கொடுப்பார்கள் என்று தோன்றியது. இப்படி யோசித்து கொண்டிருந்த இருவருக்கும் அப்பொழுதுதான் ஒரு விஷயம் நினைவு வர வேகமாக திரும்பி தன் அருகில் நின்றிருந்த ஆதியை பார்த்தார்கள். அவனோ சிவந்த விழியுடன் அவர்கள் சுவரேறி குதித்ததை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த இருவருக்கும் ஜர்க்கானது. பிறகு ஆதி தன் காரை எடுக்க அவனுடன் சென்று துருவன் மற்றும் சர்வா இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை மெதுவாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் ஆதி. நடு இரவு என்பதாலும் சாலையில் அவ்வளவாக வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை என்பதாலும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் அவர்கள் பேசுவது எல்லாம் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த மூவருக்கும் நன்றாகவே கேட்டது. இப்படிதான் அவர்களை ஃபாலோ செய்து பீச்சுக்கு வந்தவர்கள் அவர்கள் பீச்சில் விளையாடுவதை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். மூவரும் கோபமாக தான் வந்தார்கள். ஆனால் பீச்சில் சிறு குழந்தை போல் அவர்கள் விளையாடுவதை பார்த்தவர்களின் கோபம் பறந்து போனது. ரசனையாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அப்பொழுதுதான் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த நால்வரை கவனித்தார்கள். பின்புதான் கன்னுடன் அவர்களின் பின்னால் சென்று நின்றதெல்லாம் இன்று அவர்கள் எப்படி இவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று ஆதியில் தொடங்கி துருவன் தொடர்ந்து கடைசியில் சர்வா முடித்தான். அதை கேட்ட வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் மித்ராவை முறைத்தார்கள். ஆதி அண்ணா தூங்குறாரா இல்லையான்னு கூட ஒழுங்கா பார்க்காம வந்திருக்கல நீ என்று கேட்க அவர்களை சமாளித்தாள் மித்ரா. பிறகு ஜாலியாக இன்னும் சில நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அவர்களை பார்த்த துருவனோ சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான். அதில் அதிர்ந்த பெண்கள் மூவரும் என்னது வீட்டுக்கா, நாங்கெல்லாம் காலையில தான் வீட்டுக்கு வருவோம், இப்போ வேற எங்கேயாச்சும் போலாம் என்று சொன்னாள் வேதா. சரி அப்போ எங்க போக போறீங்க என்று கேட்டான் சர்வா. அந்த வேலை டிசைட் பண்ணிக்கலாம் என்று சொன்னவர்கள் அவர்கள் பைக்கின் அருகில் வந்தவுடன் அவர்கள் பைக் கீயை பெண்கள் மூவரும் அவர்களின் கணவர்களிடம் நீட்ட, ஆனால் அதை வாங்க மறுத்த மூவரும் எங்ககிட்ட ஏன் கொடுக்குறீங்க, நீங்க தானே ஓட்டிட்டு வந்தீங்க, நீங்களே ஓட்டுங்க என்று சொல்ல அதில் முகம் வாடியது மூவருக்கும். மித்ராவோ ஆதியை பார்த்து அப்போ நீங்க 3 பேரும் கார்ல தான் வரப்போறீங்களா என்று கேட்டாள். அவளை பார்த்து ஆமாம் என்று தலையசைத்தான் ஆதி. தங்கள் கணவர்களுடன் பைக்கில் செல்ல வேண்டும் என்று பெண்கள் மூவருக்கும் ஆசை இருந்தது. எப்படியும் தங்களின் பின்னால் அமர்ந்து வர அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை உணர்ந்துதான் அவர்களிடம் சாவியை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களோ அதையும் வாங்க மறுக்க அவர்களுக்கு அது ஏமாற்றமாக இருந்தது. இருந்தும் அதனை மறைத்தவர்கள் தங்களின் பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்தார்கள். அவர்களின் அந்த வாடிய முகத்தை பார்த்து ஆதி சர்வா துருவன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அவரவர் மனைவியின் பின்னால் சென்று ஏறி அமர்ந்தார்கள். அதில் அதிர்ந்த மூவரும் அவர்களை திரும்பி பார்க்க மித்ராவின் அந்த அதிர்ந்த முகத்தை பார்த்த ஆதியோ ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுடி என்று சொன்னான். அதில் லேசாக சிரித்த மித்ராவோ அவள் பைக்கை ஸ்டார்ட் செய்திருந்தாள். பைக் ஓட்டி கொண்டே மித்ரா ஆதியிடம் கார்ல வரேன்னு சொன்னதே என்று கேட்டவள், உனக்கு பின்னாடி உட்கார பிடிக்கலனா நீ வேணா பைக் ஓட்டு தேவ் என்று சொல்லி பைக்கை நிறுத்த போக, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதுவே ஓகே தான், நீ ஏன் ஓட்டு என்று சொன்னவன் திரும்பி ஒரு முறை அவனின் தம்பிகளை பார்க்க அவர்களோ இன்னும் பைக்கை கூட ஸ்டார்ட் செய்யாமல் அதே இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் கண்ணிலிருந்து மறையும்படி சிறிது தூரத்திற்கு வந்ததும் அவளின் இடையை இறுக்கி அவளின் முதுகை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் ஆதி. அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவன் அங்கே அழுத்தமாக முத்தமிட்டு விட்டு அவள் காதருகில் சென்றவன், நான் பைக் ஓட்டினா எனக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்காதுடி பொண்டாட்டி என்று சொன்னான்.
அவனின் இந்த செயலில் முகம் சிவந்தவள் நெளிந்து கொண்டே, விடு தேவ், என்ன பண்ற? இது ரோடு. வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ற தேவ். பீச்சில் கூட அப்படிதான், பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் பண்ண சொல்ற என்று மித்ரா புலம்பிக் கொண்டிருக்க, அவன் பிடித்திருந்த அவளின் இடையை இறுக்கினான் ஆதி. அதில் ஏற்பட்ட வலியில் கத்திய மித்ரா, வலிக்குது தேவ் என்று சொன்னான். அதில் அவள் இடையை மென்மையாக வருடியவன் அவள் காதில் முத்தமிட்டு, இனி எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி நைட்டில் வெளியில் வந்த அப்புறம் இந்த மாதிரி தனியாலாம் கூட்டிகிட்டு போய் கிஸ் பண்ண மாட்டேன். யார் இருக்காங்கன்னெல்லாம் பார்க்காம எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணிடுவேன் என்று அவளை மென்மையாக மிரட்டினான் ஆதி. வர வர நீ ரொம்ப ஓவரா பண்றதே என்று மித்ரா சொல்ல, அவளின் கன்னத்தை பிடித்து கடித்தவனோ, அப்படிதான் பண்ணுவேன் என்று சொன்னவன் அதே இடத்தில் முத்தமிட்டான். இங்கு மித்ரா சென்று சிறிது நேரத்தில் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் வேதா. பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே சர்வாவிடம், உங்களுக்கு என் பின்னாடி உட்காந்துட்டு வர்றது பிடிக்கலனா நீங்கள் வேணா ஓட்டுங்க என்று சொல்ல, அவளை பார்த்தவனோ, ஏன் இப்போ நீ ஓட்டினா என்ன என்று கேட்டான். இல்லை, மோஸ்ட்லி பொண்ணுங்க பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு வர பசங்க விரும்ப மாட்டாங்கல்ல என்று அவள் கேட்க, அவளை அமைதியாக பார்த்த சர்வாவோ, ஏன் எப்போ பாரு பசங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு பைக் ஓட்டணுமா? நீங்கள் ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு வருவீங்களா? அதெல்லாம் முடியாது, நீயே ஓட்டு என்று அவன் சொல்ல, என் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துட்டு வர்றதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று அவன் சொல்ல, திருமணமான இத்தனை நாளில் முதல் முறையாக அவளை மனைவி என்கிறான் சர்வா. அவனின் வாயிலிருந்து வந்த அந்த பொண்டாட்டி என்ற வார்த்தை வேதாவின் இதயத்தை வேகமாக துடிக்க செய்தது. அந்த வார்த்தையில் அவளின் உடல் ஒரு நொடி சிலிர்த்துதான் போனது. அதன் பின் எதுவும் பேசவில்லை வேதா. அமைதியாக பைக் ஓட்டி கொண்டிருந்தாள். இங்கு வர்ஷினியும் அவர்கள் இருவரும் சென்ற பிறகும் கூட அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் பைக்கை ஸ்டார்ட் கூட செய்யவில்லை. அவளை குறும்புடன் பார்த்த துருவனோ, என்னாச்சு பேபி, ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க என்று கேட்க, ஆனால் அதெல்லாம் எங்கு அவள் காதில் விழுந்தது. எப்பொழுது அவளின் ஷர்ட்டிற்குள் கையை நுழைத்து அவளின் வெற்றிடையை துருவன் பற்றினானோ அப்பொழுதே அதிர்ச்சியில் சிலையாகிவிட்டாளே. அவளுக்கு எப்படி அவன் சொன்னது கேட்கும்? அதை உணர்ந்த துருவனோ அவன் பற்றியிருந்த இடையை இருக்க, அதில் சுயநினைவு வந்த வர்ஷினி, துரு என்ன பண்ற, கையெடு என்று சொன்னான். ஆனால் அவளை பார்த்து சிரித்த துருவனோ, முடியாது பேபி என்று சொன்னான். அவனை முறைத்த வர்ஷினி, கையை எடு துரு, இப்படி பண்ணாத என்று சொன்னவள் அவன் கையை எடுக்க எவ்வளவோ போராடினாள். ஆனால் சுத்தமாக அவளால் முடியவில்லை. அதில் அவனை முறைத்து பார்க்க, அவனோ அவளை பார்த்து சிரித்தவன், நீ அவங்க 2 பேர்கிட்டையும் போகும்போது நானே ஆட்டோமேட்டிக்காக என் கையை எடுத்துருவேன். அது வரைக்கும் என் கை அங்கே தான் இருக்கும். அதை எடுக்க சொல்கிற ரைட்ஸ் உனக்கு கூட இல்லை பேபி என்று அவன் சொல்ல, அவன் கண்ணில் இருந்த உறுதியை பார்த்த வர்ஷினிக்கு அப்பொழுதுதான் தான் யார் என்று தெரியாமல் இருந்த பொழுது கூட தங்களின் முதல் சந்திப்பிலேயே தன்னை அணைத்து அவன் முத்தமிட்டது நினைவு வந்தது. தான் யாரோ ஒருவளாக இருந்த பொழுதும் கூட அவனுக்கு பிடித்திருக்கிறது, அவன் காதலிக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னை அணைத்து முத்தமிட்டவன் இப்பொழுது தன்னுடைய காதலை சொல்லிய பிறகு அமைதியாகவா இருப்பான் என்ற உண்மை இப்பொழுதுதான் வர்ஷினிக்கு உரைத்தது. அதை உணர்ந்த அடுத்த நொடி தன் பைக்கை மின்னலென கிளப்பியிருந்தாள் வர்ஷினி. அவளின் அந்த செயலை பார்த்து தன் இதழ் வெறிய அழகாக சிரித்தான் துருவன். வேகமாக வந்த வர்ஷினி முன்னால் சென்று கொண்டிருந்த மித்ரா மற்றும் வேதாவின் பைக்குடன் இணைய அடுத்த நொடி அவள் இடையிலிருந்து கையை எடுத்திருந்தான் துருவன். அப்பொழுதுதான் வர்ஷினிக்கு மூச்சே வந்தது. பிறகு மித்ரா மற்றும் வேதாவை பார்த்தவள், நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா
என்று கேட்க, அவர்கள் இருவரையும் பார்த்த வேதாவோ, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட போலாம் என்று சொன்னாள். அதில் ஆண்கள் மூவரும் அதிர்ந்துதான் போனார்கள். பிறகு நடுராத்திரி 1 மணிக்கு சாப்பிட போகிறேன் என்று சொன்னால் அதிர்ச்சியாக தானே இருக்கும். அதே அதிர்ச்சியுடன் அவர்களை பார்க்க, அவர்களை மேலும் அதிர்ச்சியாக வைக்கும் விதமாக மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் ஓகே, அப்போ பிரியாணி சாப்பிடலாம் என்று சொன்னார்கள். அதிர்ச்சியுடன் வர்ஷினியை பார்த்த துருவனோ, உங்க 3 பேருக்கும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாராவது மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுவாங்களா என்று கேட்க, பைக் ஓட்டி கொண்டே அவனை பார்க்காமல் பேச தொடங்கினாள் மித்ரா. இதுல என்னன்னா இருக்கு, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும், என்ன டைமா இருந்தா என்ன என்று கேட்க, அவளை தொடர்ந்த வேதாவோ, எப்போ எதை சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ அதை சாப்பிட்டுடணும்னா, அதை விட்டுட்டு அது என்ன டைம்லன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட் என்று சொல்ல, அவளின் தலையில் லேசாக கொட்டிய சர்வாவோ, இந்த டைம்ல உங்களுக்கு பிரியாணி எங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க என்று கேட்க, அதற்கு மூவரும் ஒரு சேர, எங்களுக்கு 24 hours பிரியாணி ஷாப் ஒன்று தெரியும், அங்கே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மித்ராவை பார்த்த ஆதியோ, அம்மோ இந்த டைமில் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை என்று சொல்ல, ஒரு நாள் தானே தேவ், எப்பயாவது, எதுவும் ஆயிடாது என்று சொன்னாள் மித்ரா. சிறிது நேரத்தில் மூவரும் அந்த 24 hours பிரியாணி ஷாப் முன் பைக்கை நிறுத்தி இருந்தார்கள். அந்த கடையை பார்த்த துருவனோ, இது என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது, இங்கேயே சாப்பிட போறீங்க என்று கேட்க, அவனை பார்த்த வர்ஷினியும், சைஸ் என்னவா இருந்தா என்ன, இங்கே எந்த டைமுக்குனாலும் சூடாக பிரியாணி கிடைக்கும் என்று சொல்ல, அவளை தான் ஒரு மாதிரியாக பார்த்தான் துருவன். இங்கு அந்த பிரியாணி கடையையே கண்கள் மின்ன பார்த்து கொண்டிருந்த வேதாவை பார்த்த சர்வாவோ, இங்கே எப்படி சாப்பிடுவீங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர் கூட கிடையாது என்று கேட்க, அதுவா முக்கியம், சாப்பாடு டேஸ்டா இருக்கா அதுதான் முக்கியம் என்று ஆர்வமாக கூறினாள் வேதா. மூவரும் அந்த கடையை நோக்கி நடக்க, மித்ராவின் கைகளை பற்றினான் ஆதி. என்னவென்று மித்ரா திரும்பி பார்க்க, அவனோ, இங்க ஹைஜினா இருக்காது அம்மோ, வேண்டாம் என்று சொல்ல, அவனை பார்த்து சிரித்த மித்ரா, அதெல்லாம் இல்லை தேவ், இங்கே நாங்கள் நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம், இங்கே க்ளீனாக சூப்பராக சமைப்பாங்க, பிரியாணியும் செம்ம டேஸ்டாக இருக்கும், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சாப்பிடாதீங்க, அதே சமயம் நாங்கள் சாப்பிட்றதையும் தடுக்காதீங்க என்று சொன்னவள் வேதா மற்றும் வர்ஷினியுடன் அந்த கடையினுள்ளே சென்றார்கள். ஆளுக்கு ஒரு பிளேட் என 3 பிளேட் பிரியாணியை வாங்கியவர்கள் வெளியில் வர, ஆதி, துருவன், சர்வா மூவரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் அமர்ந்து கொண்டு அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து லேசாக சிரித்த மூவரும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டவர்களுக்கு அதன் சுவை மிகவும் பிடித்திருந்தது. அதில் உற்சாகமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். பிறகு தன் கணவர்களின் அருகில் சென்ற பெண்கள் மூவரும் அவர்களின் முன் ஒரு வாய் உணவை நீட்ட, அவர்களோ அமைதியாக ஒரு நொடி அவர்களை பார்த்தவர்கள் அடுத்த நொடி அவர்கள் நீட்டிய உணவை வாங்கி கொண்டார்கள். அவர்களுக்கு அங்கு சாப்பிட விருப்பமில்லைதான். இதுபோல் நடு இரவில் சாப்பிட்டு பழக்கமில்லாதவர்கள்தான். இருந்தும் தன்னவள் ஆசையுடன் தருவதை எப்படி மறுப்பார்கள்? இதனால்தான் அவர்கள் நீட்டிய உணவை வாங்கி கொண்டார்கள். இப்படி இவர்கள் ஊட்டி விட்டு கொண்டு நடுரோட்டில் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த அந்த கடையில் வேலை செய்யும் பாட்டி ஒருவரோ, காலம் கெட்டு போச்சு, முன்னாடி தான் காதலிக்கிறேன்னு பகலில் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க, இப்போல்லாம் இப்படி நைட்லேயும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்று அந்த பாட்டி சொல்ல, அதை கேட்டு கடுப்பான வேதாவோ அந்த பாட்டியின் அருகில் சென்றவள், பாட்டி, உங்ககிட்ட நாங்கள் சொன்னோமா நாங்கள் லவ்வர்ஸு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஊர் சுற்றுறோன்னு, நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, கண்ணு தெரியுமா உனக்கு என்று கேட்டவள் அவள் கழுத்தில் இருந்த தாலியை வெளியில் எடுத்து அந்த பாட்டியின் முன் நீட்டியவள், இங்க பார், இது என்னன்னு தெரியுதா என்று கேட்டாள். அந்த பாட்டி அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருக்க, ஆனால் வேதாவோ அமைதியாக இல்லாமல்
நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஒன்றும் லவ்வர்ஸ் இல்லை. அப்படியே லவ்வர்ஸாக இருந்தாலும் உனக்கு என்ன? நீ நடுராத்திரியில் இங்கே இருக்கும் போது நாங்கள் நடுராத்திரியில் சுற்றக்கூடாதா? இன்னொரு தடவை காலம் கெட்டு போச்சு, பொண்ணுங்க ஊர் சுற்றுதுன்னு ஏதாவது இந்த மாதிரி யாரை பார்த்தாவது சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் நல்லா தெரியாத உன் கண்ணை நோண்டிடுவேன் என்று வேதா அந்த பாட்டியை மிரட்டி கொண்டிருக்க, அதையெல்லாம் பார்த்த வர்ஷினியோ அவளை இழுத்து வர சென்றாள். இங்கு வேதாவையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சர்வா, யாராவது சூலமேத்தி சத்தியம் செய்து இவள்தான் அவனுடன் டெல்லியில் இருந்த பெண் வேதா என்று சொன்னால் நம்ப மாட்டேன் என்ற நிலையில்தான் நின்று கொண்டிருந்தான். சர்வா மற்றும் வேதாவின் வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போவது என்ன? இவர்கள் இப்படி நடுராத்திரியில் வெளியில் சுற்றுவது அவர்கள் குடும்பத்தினருக்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? வர்ஷினியும் தன்னை காதலிக்கிறாள் என்ற ஒற்றை வார்த்தைக்காக காத்திருந்த துருவன் அதை அறிந்து கொண்ட பின் என்ன செய்ய போகிறான்? அமிர்தீஷாவின் அண்ணியாக அக்னியை சந்திப்பானா விஸ்வவேந்தன்? இனி துருவன் செய்ய போகும் காதல் டார்ச்சரிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாள் வர்ஷினி? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.